நம்ம வாழ்க்கையில அதிர்ஷ்டம் வேணுமா? இத அதிர்ஷ்டம்னு வேணாதவங்க யாரு? யாராவது அதிர்ஷ்டம் வேணான்னு சொல்லுவோமா? எல்லாருக்கும் அதிர்ஷ்டம்னா ரொம்ப பிடிக்குமே. அப்ப அதிர்ஷ்டம் வேணும். சரி, சில விஷயத்தை செய்யக்கூடாது. செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன? இந்த விஷயத்தை நாம் செய்தால் அதிர்ஷ்டம் வராது. செய்யக்கூடாதது என்ன? இதை பத்தி தான் நாம தொகுத்து பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு சில டிப்ஸ். இது தொடர்ந்து இந்த பதிவுகள் வந்துகிட்டு இருக்கும், நீங்க பார்க்கலாம். வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் என்னன்னா, காலில் குளிச்சுட்டு காலில் தேங்காய் எண்ணெய் தடவணும். கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் எடுத்து காலில் தடவணும். அதிர்ஷ்டம் கண்டிப்பா வரும். வெறும் கால் இருக்கக்கூடாது, கால் வறண்டி போய் இருக்கக்கூடாது, நாக்கும் வரலக்கூடாது, காலும் வரலக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க, வறண்டு போயிடக்கூடாது. கால் பார்த்தா அழுக்கா இருக்கும் சில பேர். அது இந்த பனி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா காலை பார்க்கவே நல்லா இருக்காது. நம்ம காலையே பார்த்துக்கிறது கிடையாது. பாதம் நம்மளுடைய கால் சரியா இருந்தா தான் பாதை சரியாக நமக்கு போகும். சரியா? அதனால குளிச்சுட்டு வந்த பிறகு காலை தொடச்சிட்டு காலில் தேங்காய் எண்ணெய் தடவணும். அந்த நாள் முழுமையா அந்த கால் நல்ல பாதையை நோக்கி பயணம் செல்லும். அதில் வெற்றி கிடைக்கும். இது முதல் செய்தி. செய்யக்கூடாதது அதிலே வருது. என்னன்னா, தேங்காய் எண்ணெய் தடவுறது சில பேர் காலுக்கு தடவிட்டு அப்புறமா கைக்கு தடவுவாங்க, அப்புறமா அதையே எடுத்து தலைவிக்கு தடவிப்பாங்க. தயவு செய்து செய்யாதீங்க, அது தரித்திரம். தேங்காய் எண்ணெய் எடுத்து தலைக்கு தடவுங்க, அப்புறமா காலுக்கு கைக்கு தடவுங்க, அப்புறமா காலுக்கு தடவுங்க. இப்ப பாயிண்ட் புரியுதா? கீழே இருந்து மேல போகக்கூடாது. காலுக்கு தடவிட்டு பேலன்ஸ் கொஞ்சோண்டு இருக்கு, என்ன பண்ணலாம்? கைக்கு தடவிக்கணும். எல்லாருக்கும் அந்த பழக்கம் வரும். அந்த பழக்கம் வந்ததுன்னா தரித்திரம் தாண்டவமாடும். நம்ம கையில எதுவும் தங்காது. நல்லா புரியுதா? இதே திருப்பி சில பேர் தாடிக்கெல்லாம் தடவிப்பாங்க, சில பேர் தலையில தடவிப்பாங்க. சுத்தமா வேண்டாம். சுத்தமா இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற நம்ம யோசனையும் சுத்தமா இல்லாம போயிடும். தலைக்கு தேங்காய் எண்ணெய் தடவுங்க, அப்புறமா கைக்கு தடவுங்க, பிறகுமா காலுக்கு தடவுங்க. இந்த காலுக்கு தடவின பிறகு அவசியமா கையை அலம்புற பழக்கம் இருக்கும். காலுக்கு தடவிட்டோமா அடுத்த கையலம்பணும். அதுக்கு பிறகுதான் பவுடர் போடுறதுலாம். இந்த பவுடர் எல்லாம் போட்டோம்னா நம்ம ஃபேஸ் என்ன பண்றோம், கிரீம் எல்லாம் போட்டுக்கிறோம். அப்புறமா ஒரு தடவை கையலம்பணும். நிறைய பேர் மறந்துடுவோம். நம்ம மேக்கப்லாம் பண்ணிட்டு கையை போய் டேப்ல திறந்து அலம்புறதுக்கு பிடிக்காது. மேக்கப் பண்ணிட்டா கையலம்பணும், இல்லைன்னா தரித்திரம் தான். இது சயின்ஸ் ரீதியா என்ன சொல்றோம், கெமிக்கலை சாப்பிட்ற மாதிரி ஆயிடும். அப்புறம் இதே ஆன்மீக ரீதியா அது தரித்திரம். அப்ப நம்ம லைஃப்ல ஒரு சின்ன தேங்காய் எண்ணெய் தான் அந்த லைஃபே நமக்கு மாத்தி கொடுக்கும். அதனால கால் நம்ம தொட்டுட்டோம்னா அதுக்கு பிறகு தலையோ கையோ கால் வைக்காதீர்கள், கை வைக்காதீங்க. கையலம்புங்க, பழக்கம் வச்சுக்கோங்க. தரித்திரம் விலகும், அதிர்ஷ்டம் பெருகும். நீங்க ஒரு நாள் கூட தேங்காய் எண்ணெய் தடவாம இருக்காதீங்க. கால் வறண்டு போகக்கூடாது. உங்கள் பாதை தடுமாற்றம் ஏற்படும். போற பயணம் சிறப்பா இருக்காது. நம்ம எங்க போறோம்னு தெரியாது. நம்மளை பார்க்க நீட்னஸ்ங்கிறது காலிலேருந்து தான் ஆரம்பம். செய்யலாமா? செஞ்சு பாருங்க. அடுத்த வாரம் இன்னொரு அதிர்ஷ்ட பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும்.